சாபமிட்டது கிடையாது. ஆனா நான் சொல்றேன், அடுத்தவங்கள நாசமாக்குற எண்ணத்தோட நீங்கள் இருந்தீர்கள் சொன்னால் இது ஆப்வியஸ் தானடா. ஒரு பேரண்ட்ஸ் சில பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆனா பிள்ளைய சயின்ஸ் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீ சிம்பிளா அவங்களை குழப்பி அவங்களோட லைஃபை நாசமாக்குறீங்கன்னு சொன்னால் அதுல பொறுப்பு சாபங்களை எப்படியாவது அனுபவிக்க வேணும். அதனால ரொம்ப அவதானமா இருக்கணும். உங்களுடைய டாஸ்க்ல அவதானமா இருக்கணும். சரி, ஆகவே நல்ல பிள்ளைகளாக இருந்து படிச்சீங்கன்னு சொன்னால் இறை உதவியும் கிடைக்கும். கஷ்டமான சந்தர்ப்பத்தில் இறை உதவி எப்படி எடுக்கிறது? நீ செய்யறதெல்லாம் மோசமானது இல்லை, ஆனா இறை உதவியை மட்டுமே எதிர்பார்ப்பியாக இருந்தால் சாத்தியம் இல்லை தானே. மோசமான வேலைகளை செஞ்சு கொண்டு இறைவனுடைய உதவியை கேட்பமாக இருந்தால் எப்படி அது சாத்தியமாகும்? அதனால உங்களுடைய செயற்பாடுகளை திருத்துங்கோ. செயற்பாடுகளை திருத்திக் கொண்டு இறைவனிடம் உதவி கேளுங்கோ. நிச்சயம் இறை உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் கல்வியில.